பிஜிஎம் எல்லாம் அப்படியே இன்னும் கூட காதில் அந்த பேக்ரவுண்ட் அது இல்லைன்னா லைஃபே இல்லாத மாதிரி இருக்கும். படம் மொத்தமாக ஒரு ஹோல்சமான மூவி. ஜிவி பிரகாஷ் நடிக்க வராதிங்க, மியூசிக் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ரேட்டிங்னா 8 கொடுக்கலாம். 10க்கு 8 கொடுக்கலாம். எனக்கு சாங்ஸ் பிடிச்சிருக்கு. விக்ரம் சாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே பிடிச்சி நல்லா இருக்கு. என்ன படம் என்ன படம் பார்த்தல என்ன 2 படம் கலந்து இல்லை தங்கலான்னு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஞ்சித் வந்து எப்பயுமே மாஸ்டர் தான், அதை ரஞ்சித் திருப்பி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சியான் விக்ரமோட ஆக்டிங்க்கு ரஞ்சித் ஒரு நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்காரு. விக்ரமுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். ஜிவி பிரகாஷ் நடிக்க வராதிங்க, மியூசிக் போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். இல்லை கண்டிப்பாக 5/4 தருவோம் நான். கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லா இருக்கு. பூனேகாரியோட ரோல் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு? ஆர்த்தி அவங்க மாளவிகா எனக்கு பெருசாக இதுக்கு முன்னாடி நடிச்சது நான் பார்த்ததில்லை. இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பார்வதி அப்புறம் நம்ம அர்ஜுன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சியானோட பையனா, அவர் தோழர் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும் படம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போக போகுது. தேங்க்ஸ். ஆஸ்கார் அவார்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆஸ்கார் வாங்குவதோ இல்லையோ ப்ரோ, நம்மளுக்கு இது படம் ரொம்ப முக்கியமான படம், மனசில் நிற்கிற படம். ரொம்ப தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. நம்ம எதிர் அரசியல் உள்ளவங்களுக்கும் இந்த படம் பார்த்து அதில் இருக்க அரசியலை புரிஞ்சுப்பாங்க நம்புகிறேன். ரஞ்சித்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன படம் பார்த்துருந்தீங்க? தங்கலான் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்தது? புதுசாக இருந்ததா? அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு யாராவது இந்த படத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு புதுசாக அழுகுற மாதிரியான சீன் இருந்ததா? அதெல்லாம் இல்லை, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. நல்லா படம் யாரோட ரோல் நல்லா இருந்துச்சு படத்தில்? விக்ரமன் பார்வதி. லார்ட் கிளேமண்ட்டுக்கு எதனா ரோல் இருக்காண்ணா? லார்ட் கிளேமண்ட்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்காரர் இருக்கு. ஓகே. எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? ரேட்டிங்னா 8 கொடுக்கலாம். 10க்கு 8 கொடுக்கலாம். படம் என்ன இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குங்க. என்ன பிடிச்சிருந்து நான் படத்தில் எல்லாமே தான் பிடிச்சிருக்கு. யாரோட ரோல் நல்லா இருந்துச்சு? விக்ரம் ரோல். இப்போ விக்ரம் ரோல் தவிர்த்து யாருக்காவது படம் பார்க்க போகணும்னா யார் ஆராத்தி? விக்ரம் தவிர்த்து பார்க்கலாம். விக்ரம் தான் பார்க்கலாம். பட் ஈவன் ஜி பிரகாஷ் மியூசிக்காக பார்க்கலாம். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? எனக்கு ஆவரேஜ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. எல்லாமே பிடிச்சிருந்து. எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்னா? நான் 5க்கு 4 தருவேன். ஓகே, நன்றி. என்ன பிரதர் உங்களுக்கு படத்தில் பிடிச்சிருக்கு? என்ன படத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? விக்ரம் சார் விக்ரம் இது அவரோட கெட்டப்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா கெட்டப்பாக இருக்கும். நல்லா இருக்கு. உங்களுக்கு பார்க்குறப்ப படம் மாதிரி தெரிஞ்சது, இது ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. இப்போ மியூசிக் பற்றி சொல்லுங்கள். மியூசிக் தான் அவுட்ஸ்டாண்டிங். மியூசிக்கால் தான் இந்த படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? மியூசிக் ஆமாம், மியூசிக் தான் பெரிய அர்த்தம் இது. சூப்பராக இருந்தது. எனக்கு அவங்களுக்கு படத்தில் பிடிச்சிருக்கு. எனக்கு சாங்ஸ் பிடிச்சிருக்கு. விக்ரம் சாரோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேரக்டர். அவரோட கெட்டப்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏன்னா அழுகுற மாதிரி ஆயிடுச்சா? வேற லெவலாக இருந்துச்சு, சொல்ல முடியல எங்களால். சூப்பர். சூரியகாரியோட ரோல் எப்படி காட்டுறீங்க? சூப்பர். என்ன பண்ண படம் தங்கலான்னு பார்த்துட்டு வந்தோம். எப்படி இருந்தது படம்? ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. செம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி டெல்லிங் ஃப்ரம் ரஞ்சித் சார். விக்ரம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் வேறு லெவலு. மாளவிகா மோகன் பெஸ்ட்டு, அவங்களோட கெரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா? தங்கலானே பிடிச்சிருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்க தேவையில்லை. படம் மொத்தமாக ஒரு ஹோல்சமான மூவி. தாராளமாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தாராளமாக பார்க்கலாம். ஓகே. எவ்வளோ ரேட்டிங் தரீங்க படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கேட்குறீங்க? 10 கேட்குறீங்களா? 10 கொடுக்குறேன். ஓகே, நன்றி. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு விக்ரம் இந்த படத்தில். தங்கலான் ரியலாகவே தங்கலான் தான். படம் நல்லா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? நான் கண்டிப்பாக 10/10 கொடுப்பேன். ஜிவி சூப்பர் மியூசிக். பிஜிஎம் எல்லாம் அப்படியே இன்னும் கூட காதில் அந்த பேக்ரவுண்ட் அது இல்லைன்னா லைஃபே இல்லாத மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஜிவி ஹஸ் டன் வெரி நைஸ் ஜாப். ரொம்ப நல்லா இருக்குது மூவி. பூனேகாரி ரோல் அது ஆரத்தி அந்த அவங்களோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷி ஹஸ் டன் வெரி நைஸ் ஜாப். நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருக்குது. இந்த படத்துக்கு ஆஸ்கார் கன்ஃபார்ம் ப்ரோ. தரலனா வேஸ்ட்டு. ஆஸ்காரை வேஸ்ட்டு ப்ரோ. விக்ரமுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்மாக கொடுக்கணும். இல்லைனாக்கா வேஸ்ட்டு தான். தமிழ் படத்துக்கு இந்த சிறிதான ஒரு படம்னா தங்கலான் படம். படத்தில் எந்த விஷயம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா தாழ்க்கப்பட்ட மக்களை பற்றி அவ்வளோ அழுக்காக சொல்லியிருந்தார் பாரந்தி சன்னா. அவரை பற்றி தெரியும். ஒரு படத்துக்கும் எவ்வளோ மெனக்கலான தெரியும். விக்ரம் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லை. சின்ன வயசு நான் சின்ன ஃபேனு. இந்த படத்தில் ஃபைட் சீனில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன் கேஜிஎஃப்பில். அப்போது அங்கே பார்த்தோட சீனோட தியேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. பூனேகாரி ரோல் எந்த அளவுக்கு? அது மாளவிகா சொல்லவே தேவையில்லை ப்ரோ. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேக் போன்னா எது ப்ரோ? படத்தோட பேக் போனாக்கா மியூசிக்கு மெயினாக ரஞ்சித் சார், விக்ரம் சார் 3 பேரும். நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? நான் 10க்கு 9 தரோம் ப்ரோ. கன்ஃபார்மாக தரோம் ப்ரோ. நேஷ்ஃபார்மாக வரணும் விக்ரம் சாருக்கு. வரலன்னா வேஸ்ட்டு. அவார்டாக தராதீங்க.